கூடுதலாக எதுவும் சாப்பிட மாட்டார், ஒரு காஃபியை மட்டும் குடிச்சிட்டு போவார். அவருக்காக நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் போகும்போது ஒரு கேக் என்ன சாப்பிட்டு போங்க, திருப்பி வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார். என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கௌரி ரூபன் சமையல் சேனல். இன்றைக்கு நான் என்னோட சேனலில் என்னோட வீட்டு தேவைக்காக ஒரு காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு சாப்பாடு, சிம்பிளாக செய்யக்கூடியது, அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டப்போகிறேன். என்னென்னு சொன்னால், கூடுதலாக காலையில் எழும்பின உடனே யாருமே பெருசாக சாப்பிட்றதில்லை. எந்த கணவருக்காக நான் இன்றைக்கு அதை செய்கிறேன். ஏன்னு சொன்னால், அவர் காலையில் எழும்பி ஒரு காஃபியை குடிச்சிட்டு வேலைக்கு போவார். 2 மணித்தியாலம் கழித்து வீட்டை வந்து தான் அவர் பிறகு காலமை சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பார். அப்போ நான் அவருக்காக இந்த காலையில் சாப்பிட்ற ஒரு சாப்பாடு எப்பயுமே காலையில் டீ குடிக்கும்போது டீக்கு சீனி போட மாட்டேன். 2 அல்லது 3 பேரிச்சம்பழம் சாப்பிடுவேன். டெய்லி பேரிச்சம்பழம் சாப்பிடுவேன். இன்றைக்கு நான் அந்த பேரிச்சம்பழத்தில் தான் இன்றைக்கு ஒரு பேரிச்சம்பழம் ஓட்ஸ் வச்சு ஒரு டேட்ஸ் கேக்கில் ஒரு வித்தியாசமான கேக். இது பேரிச்சம்பழம் ஓட்ஸ் கேக் இன்றைக்கு செய்ய போகிறேன். காலையில் இது ஒரு பீஸும் ஒரு காஃபியும் குடிச்சிட்டு, காஃபியோ டீயோ நீங்கள் குடிச்சிட்டு வேலைக்கு போனீங்களன்னு சொன்னால் மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு அது ஃபுல்லாக இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு அயன் தேவை. ஓவர் 40 தான் நான் மெயினாக சொல்லுவேன். வயசானவங்களுக்கு நிறைய அயன் தேவை. அதோட பொம்பளைகளுக்கு நிறைய அயன் தேவை. இந்த பேரிச்சம்பழம் டெய்லி சாப்பிடணும். அந்த பேரிச்சம்பழத்தை சும்மா சாப்பிடாட்டிக்கும் நீங்கள் இந்த மாதிரி காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கு செய்ய போகிறத சிம்பிளாக உங்களுக்கு குயிக்காக செய்து காட்ட போகிறேன். ஐயோ கஷ்டமண்டே நினைக்காதீங்க. வெரி சிம்பிள், குயிக். அப்படி இப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. 2 மெயின் பொருள் இருந்தால் சரி. ஒன்று ஃபுட் ப்ராசஸ், இன்னொன்று மிக்சி. எதில் வேணுமென்றாலும் நீங்கள் இந்த கேக்கை செய்யலாம். வாங்க இப்போ செய்யலாம். முதல்ல பேரிச்சம்பழத்தில் இருக்கிற சீட்ஸ் எடுக்கணும். அதாவது விதை உள்ளே இருக்குது, அதை எடுத்துட்டு தான் இந்த கேக் செய்யணும். கடையில் நீங்கள் பேரிச்சம்பழம் சீட்ஸ் எடுத்தது இருக்குது. நான் இன்றைக்கு போன போது எனக்கு கிடைக்கல. நார்மலாக அல்டி லிரில் இந்த டேட்ஸ் சீட்லெஸ் இருக்கும். இன்றைக்கு நான் தேடினேன், இன்றைக்கு கிடைக்கல. இந்த கால கஷ்டத்துக்கு இன்றைக்கு எனக்கு கிடைக்கல. இல்லைன்னா நார்மலாக எப்பயுமே போனால் அது இருக்கிறது. அதனால் நான் ஒரு ஷாப்பில் போய் பேரிச்சம்பழத்தை வேண்டி கொண்டு வந்தேன். நான் அந்த பேரிச்சம்பழத்துலேருந்து கட் பண்ணி இந்த சீட்ஸை எடுக்கிறேன். இந்த பேரிச்சம்பழத்துக்கு விதி எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும். என்னென்னு சொன்னால், கொஞ்சம் சறுக்கிட்டுதுண்டா கையை வெட்டி விட்டுடும். கவனமாக கட் பண்ணணும். இந்த பேரிச்சம்பழம் ஊற வைக்க தேவையில்லை. அப்படியே ஒரு 5 நிமிஷம் தேவையில்லை இந்த கேக்கை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது செய்கிறதுக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் அமுலில் வச்சு செய்கிறது தான் உங்களுக்கு டைம் எடுக்குமே தவிர அதுக்கு மேலே எடுக்கவே எடுக்காது. முடிய நீங்கள் திரும்ப இந்த மாதிரி கேக்கை ஈஸியாக செய்து வைக்கலாம். அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த பேரிச்சம்பழம் ஊற வைக்கலாம் தேவையில்லை, நேரடியாக நாங்கள் செய்ய போகிறோம். இன்னொரு நாளைக்கு நான் இந்த பேரிச்சம்பழ கேக், என்னோட ஸ்பெஷல் பேரிச்சம்பழ கேக் நிறைய பேர் பார்த்துருக்கணும். நிறைய பேர் அதுக்கு கொமெண்டும் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் அதை தங்களுடைய ஒரு ஒரு பிஸ்னஸாக கூட செய்யணுமென்று எனக்கு ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொல்லிக்கணும். அந்த விதத்தில் எனக்கு கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. தங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு தொழில் மாதிரி தாங்கள் அதை செய்து ஓடருக்கு கொடுக்கணும்னு சொல்லி, அந்த மாதிரி எனக்கு நல்ல சந்தோஷம். இப்போ அதுக்காகவே இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஒரு வித்தியாசமான இதுவும் கேக் தான். 250 கிராம் பேரிச்சம்பழம். இன்றைக்கு நான் இந்த ஓட்ஸ் பேரிச்சம்பழ கேக் இந்த ஃபுட் ப்ராசஸில் செய்ய போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸ் இல்லைன்னு சொன்னால் மிக்சியில் செய்யலாம். என்னது லொக்கே ஆகுதில்லை, சரியா? உள்ளுக்குள்ளே பிளேட்டை போட்டிருக்கிறேன். போட்டுட்டு காஜு நட்ஸ் ஒரு பிடி அளவு காஜு நட்ஸ், வால்நட்ஸ் ஒரு பிடி, ஆல்மண்ட் ஒரு பிடி எடுத்த, அதாவது ஒரு கைப்பிடி அளவு காஜு,
வால்நட் ஆல்மண்ட் எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். நீங்கள் வேணுமெண்டா கூட குறைய போடலாம். முதல்ல இந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடிக்க போகிறேன், அதாவது வெட்டுற மாதிரி கொஞ்சம் ஷாப் பண்ணி வைக்க போகிறேன். ஷாப் பண்ண போகிறேன். போதும். பேரிச்சம்பழம் 250 கிராம். இதெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை. ஒலிவ் ஆயில் 1 கப். நீங்கள் சமையலுக்கு பாவிக்கிற எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் எடுக்கலாம். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்காது. சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில் நீங்கள் சமையலுக்கு பாவிக்கிற நார்மலாக பொரிக்கிறதுக்கு பாவிக்கிற எண்ணெய் எடுக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இந்த வாசம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால அதை எடுக்கல. நான் ஒலிவ் ஆயில் எடுத்திருக்கிறேன். இந்த ஒலிவ் ஆயில் முட்டையை ஒவ்வொன்றா உடைச்சி சேர்க்கணும். ஏனென்று சொன்னால் நீங்கள் நேரடியாக உடைச்சி அதுக்குள்ளே ஊற்றலாம். கோது அதுக்குள்ளே போயிடக்கூடாது. 1 2 3 4 முட்டை. மூடி ஒரு 2 நிமிஷம் அடிப்போம். 2 நிமிஷம் நல்லா அடிக்கணும். மிக்ஸ். இது ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். இப்போ திரும்பவும் ஒரு கமத்தி விடுறேன். இது ஒரு 20 செகண்டுக்கு பிறகு நின்றது. $150 கிராம் ஓட்ஸ். 1 கப் ஓட்ஸ். 1 கப் ஓட்ஸ். நாங்கள் வெட்டி வச்சுருந்த நட்ஸ், அதாவது ஃபுட் ப்ராசஸில் வெட்டின நட்ஸ், ஆல்மண்ட், காஜு, வால்நட். அரை தேக்கரண்டி பைகார்பனேட் சோடா. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். 2 தேக்கரண்டி வெனிலா எசன்ஸ். ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன். இது உங்களோட விருப்பம். ஏலக்காய் பவுடரை வர வேறு ஏதாவது எசன்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பம்ண்டா சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சுகர், அதாவது சீனி 1/2 கப். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கினால் சரி. நல்லா மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஃபுட் ப்ராசஸில் ஒரு நிமிஷம் அடிக்கணும். ப்ராசஸ் ஓகே, நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஒருக்கா சைடில் இருக்கிற எல்லாம் அழித்து உள்ளே விட்டுட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி இறக்கினா ஓட்ஸ் டேட்ஸ் கேக் ரெடி. எஸ்,
ஒரே ஒரு சுற்றி இறக்கினா காணும். லைட்டாக எண்ணெய் பூசுகிறேன் இந்த டின்னுக்கு. இந்த ஓட்ஸ் கேக் வந்து பேக் பண்ண போகிற கேக் டின்னின் இந்த மேல் விட்டம் பார்த்தீங்களன்னு சொன்னால் 8.5 இன்ச்சு எடுத்துருக்குறேன். 8.5 இன்ச்சஸ் டின், 2 இன்ச்சஸ் ஹைட் இருக்குது. அதாவது உயரம் 2 இன்ச்சு, மேல் வட்டம் வந்து 8.5 இன்ச்சு. இப்போ நான் இதுக்குள்ளே கொஞ்சம் ஒலிவ் ஆயில் விட்டு டின்னுக்கு எண்ணெயை பூசுகிறேன்னு. இப்போ நார்மல் டின்னு சொன்னால் இப்படி எண்ணெயை கொஞ்சம் பூசிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் மாவை போட்டுட்டு இப்படி தட்டி இந்த மாவே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் கொட்டணும். இப்போ இது நான்ஸ்டிக் டின்னுன்ற வழியாக நார்மலாக வரும். இருந்தாலும் நான் எண்ணெய் பூசினால் இன்னும் ஈஸியாக விழும். சில வேளையில் எங்கேயாவது ஒட்டி கொள்ளும். இப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஒட்டாது. இதை அடித்த ஓட்ஸ் கேக்கை எடுத்து ஊற்ற போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை கேக்கை பேக் பண்ண போகிறேன். நார்மலாக கேக் வந்து 180 டிகிரியில் தான் பேக் பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் நிறைய நேரம் எடுக்கும். அதனால் டெம்பரேச்சரை குறைச்சி விட போகிறேன். 160ல் 160 டிகிரியில் வச்சுட்டு 1 hour பார்க்கணும். அதே நேரம் நீங்கள் எடுக்கிறதுக்கு முதல் குச்சியால் குத்தி பார்த்தா தெரியும் உங்களுக்கு அவிஞ்சிட்டதோ அவியலையோண்டு. ஒவ்வொரு தட்டியாவும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை பேக் பண்ண போகிறேன். 160ல் 1 hour வைக்க போகிறேன். கொஞ்சம் இருக்குது தெரியுதா? பிளுக்குன்னு இருக்குது. உப்ஸ், 4 minutes. லிட்டில் பிட் ஓகே, ரியலி லைட் கொஞ்சம் இருக்குது தெரியுதா? ஏன்னா அப்போ கரெக்டாக அந்த 4 minutesக்கு கரெக்டாக வரும் கேக். இப்போ கேக்கை செக் பண்ணி பார்க்கலாம். பேக் ஆகிட்டு தான்ண்டு செம்ம சாஃப்டாக இருக்குது. எஸ், கொஞ்சம் கூலாகணும். கூலாகின பிறகு இந்த கேக்கை திருப்பி போடலாம். வெரி நைஸ். வெரி நைஸ். கேக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல இதை கத்தி எடுத்து கட் பண்ணினா தான். இப்படி இருந்தால் இப்படி கட் பண்ணணும். ஐயோ பிச்சு போட்டனே. வாவ், ஐயோ, ஓஹோ, எவ்வளவு நைஸாக இருக்குது அந்த சுட கேக். ஓகே, எல்லோரும் கேக் வந்து ஆறினா அப்புறம் சாப்பிடுவாங்க. நான் சுடவே சாப்பிட்றேன். எவ்வளோ சூப்பராக வந்துருக்குறாண்டு. டயட்டில் இருக்கிற ஆக்களுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க. நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிற நீங்கள் ஒரு கோஃபியும் இதுவும் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே எனக்கு காணும். இப்படி இருக்குதுண்டு. கவின் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, என்ன டேஸ்ட் அண்டு அமேசிங் டேஸ்ட். இப்படி வச்சா பிறகு அமேசிங் ஓட்ஸ் அண்ட் டேட்ஸ். வா,
அவ்வளோ ஒரு சூப்பரான பேரிச்சம்பழம் ஓட்ஸ் கேக்கு நான் என் கணவருக்காக செய்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், அவர் காலையில் 6:30-7 மணிக்கு வேலைக்கு வெளிக்கிடுவார். அந்த டைமில் கூடுதலாக எதுவும் சாப்பிட மாட்டார், ஒரு காஃபியை மட்டும் குடிச்சிட்டு போவார். அவருக்காக நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் போகும்போது ஒரு கேக் என்னையும் சாப்பிட்டு போங்க, திருப்பி வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார். சில வேளையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வர மாட்டார், ஒரே அடியாக மத்தியான சாப்பிட்டு தான் வருவார். அந்த நேரங்களில் சரி, நீங்கள் ஒரே ஒரு கேக் பீஸும் ஒரு சின்ன ஒரு காஃபியும் போட்டு குடிச்சிங்களான்னு சொன்னால், அந்த மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் வேறு ஒரு சாப்பாடும் சாப்பிட தேவையில்லை. சூப்பரான ஓட்ஸ் டேட்ஸ் கேக். இந்த பேக்கிங்கை விரும்பி பார்க்குற நேர்கள் உங்களுக்காகவும் என்னோட வீட்டு தேவைக்காகவும் நான் இந்த ஓட்ஸ் டேட்ஸ் கேக்கை செய்திருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.